முருகாசரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சாமி துணை, பொங்கித்தாய் அருள், குருநாதர் பாலானந்த சாமி திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த காணொளி வேல்மாறல் படிக்கும்போது தொடக்கத்தில் ஏன் அதிகமான பிரச்சனைகள் வருது, அதிக கஷ்டங்கள் ஏன் வருது அப்படிங்கிறத பற்றின ஒரு விளக்கம் தான். நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம படிக்கிறது ஒரு தெய்வ பாசுரம். இது நமக்கு பிரச்சனை வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கர்ம வினையால் அதிகமாக ஆட்கொள்ளப்பட்டிருக்கோம். நம் செய்த கர்மா, அப்புறம் நம்ம முன்னோர்கள் செய்த கர்ம வினையினால் நம்ம நிறைய கஷ்டங்களை நம்ம பட வேண்டிய சூழல் இருக்குது. இப்போ இந்த கஷ்டங்கள் நம்மளை விட்டு விலகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கஷ்டங்கள் இந்த கர்ம வினையினால் இது ஒரு நீண்ட ப்ராசஸாக இருக்கிறது. இந்த தெய்வ பாசுரங்களை நம்ம பற்றி கொள்ளும் போது அதோட கால அளவு குறைக்கப்படும். இந்த கர்மாவோட தாக்கம் ரொம்ப கம்மியாகும். அப்போ தாக்கம் கம்மியாகும் போது நம்ம ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும்போது இந்த தெய்வ பாசுரங்களை வேல்மாறல் மற்றும் திருப்புகளை நீங்கள் பாராயணம் செய்யும் போது அந்த கர்மாவோட தாக்கம் குறைஞ்சி அதோட கால அளவு குறைக்கப்படும். நீங்கள் ரொம்ப நீண்ட நாட்கள் இருந்தால் அதோட கால அளவு ரொம்ப கம்மியாக்கப்படும். கம்மியானோன்னே அது கால அளவு கம்மியானோன்னு உங்களுடைய அந்த வலிகள் அதோட தாக்கம் உங்கள்கிட்ட குறையும் போது அது எப்படி சொல்கிறது, உங்கள் ரொம்ப நீண்ட நாளாக நீங்கள் கஷ்டப்பட போகிறத ஒரு குறிப்பிட்ட நாளே கஷ்டப்பட்டுட்டு உங்களை விட்டு விலகிட்டு அப்படி இருக்கும். கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதைப்பட்டு நீங்கள் உடனடியாக அந்த வலி சரியாயிடுச்சுன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இது. நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும், கண்டிப்பாக வரும். நீங்கள் நல்லது நடக்கணும் அப்படின்னா உங்களை கர்மா விடாது. உங்களை பிடிச்சி வாழ்க்கைங்கிற சுழட்டில் உங்களை சுழட்டி விட்டு அடிக்கும். அப்போ அது அடிக்கப்படும் போது நீங்கள் சில விஷயங்களை அமைதியாக பொறுமையாக எல்லாம் முருகன் செயல்னு அமைதியாக இருக்கணும். உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா, ஒரு அம்மா கூட கூப்பிட்ருந்தாங்க கன்னியாகுமரியில், ஐயா நான் வேல்மாறல் படிக்கலான்னா கூட நல்லா இருக்கேன், படிக்கும் போதாயே அவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் பொறுமையாக படிங்க, பாராயணம் பண்ணுங்கள். நாங்கள் தினமும் நித்திய பாராயணத்தை கொண்டு வந்துட்டுருக்கோம். காலையில் ஏர்லி மார்னிங் 4:30 மணிக்கு இது ஸ்டார்ட் ஆகுது. எங்களோட சேர்ந்து படிங்க. இரவு 7:30 மணிக்கு நடக்குது. இது காலையில் 1 மணி நேரம், இரவு 1 மணி நேரம் நடக்குது. நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு. அவங்க அம்மா அந்த அம்மா ஒத்துக்கவே இல்லை. ஐயா என்னால் முடியலன்னாங்க. சொன்னது படிங்கம்மா, நடக்குமா அப்படின்னும். இதுக்கப்புறம் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து இந்த அம்மாட்ட இப்போ திருப்பி என்னை கூப்பிட்ருந்தாங்க. ஐயா நான் இப்போ கொஞ்சம் நல்லா பெனிஃபிட்டாக ஃபீல் பண்ணுறேன், மன அமைதியாக இருக்கேன், என்னால் நான் எதையுமே தேடி போகிறதில்ல, எனக்கு இது முருகப்பெருமானே எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. அதுதான் உங்களுக்கும் நடக்கும். படிக்கிற காலங்களில் சிறிது காலம் வரைக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உங்களை அப்படியே சூழ்ந்து நிற்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க, இது வரைக்கும் கடனே கேட்டிருக்க மாட்டாங்க. திடீர்னு நீங்கள் இந்த வேல்மாறல்லாம் படிக்கும் போது கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு உங்களை ப்ரெஷர் பண்ணுவாங்க. உடனே நம்ம இந்த வேல்மாறல் படித்ததுனால தான் இந்த பிரச்சனை வந்ததெல்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். அந்த கடனை அடைக்கக்கூடிய ஞானத்தை இந்த வேல்மாறல் அளிக்கும். நீங்கள் நாளை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, அதுவும் இப்போ நாங்கள்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு மேலே இப்போ நாங்கள் படிச்சுட்ருக்கோம். காலையில் 4:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். அதில் சில பயிற்சிகளும் ஆரம்பிக்கிறோம். எப்படின்னா இந்த கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பிரணவ மந்திரத்தோட சில பயிற்சிகள், ஆவுமா பயிற்சி சேர்க்கப்பட்டிருக்கு, நாடி சுத்தி பிராணாயம் சேர்க்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் சேர்ந்து எங்களோட சேர்ந்து நீங்கள் இதை பாராயணம் பண்ணும்போது, அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும்போது உங்கள் கஷ்டங்கள் புல்மேலப்பட்ட பனி போல, சூரியனை கண்டா விலகிறது போல் உங்கள் கஷ்டங்கள் விலகும். ஆனால் சிறிது காலங்கள் ஆகும். உடனடியாக ஏன்னா நம்ம கர்மா மூட்டையாக வாங்கி வச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம முன்னோர்கள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல, அதன் விளைவு தான் நம்ம இப்போ நீங்கள் படாத கஷ்டப்படுறோம். இதெல்லாம் நம்ம அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு மகான்கள் சொல்கிறாங்க. ஆனால் தெய்வ பாசுரங்களை, வேல்மாறல், திருப்புகளை நம்ம பற்றிக்கிட்டோம்னா இதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கலாம். அதனால தான் முதல்ல திருப்ப சொல்கிறோம். நீங்கள் இது உங்களுக்கு பிரச்சனை வந்தோன்னா பயந்துடாதீங்க. தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய தன்மையை வளர்த்துங்க. பயிற்சி, தொடர்ச்சி, முயற்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ப்ளஸ் வெற்றி அப்படிங்கிற போது நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும்னா கண்டிப்பாக இது நமக்கு தெய்வ அனுகிரகம் சித்தியாகும். இந்த வேல்மாறல், திருப்புகள் இது எல்லாமே நம்ம ஆரம்பத்தில் தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் படிக்க உட்காந்தாலே நம்ம பிரச்சனை நிற்கிதுண்ணே, எங்களால் படிக்கவே முடியல, மனம் எங்கெங்கேயோ போகுது, எனக்கு இருக்கிற பிரச்சனை தான் முன்னாடி நிற்கிது, எனக்கு முன்னாடி இருக்கிற துரோகம் தான் முன்னாடி நிற்கிது, நான் படிக்க போனாலே நான் இன்றைக்கி எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளுவேன் அப்படிங்கிறது தான் தோணுதே தவிர என்னால் படிக்கவே முடியல அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கு அது சிறிது காலம்தான் உங்களுக்கு அந்த மாதிரி மனநிலை இருக்கும். நீங்கள் குறைஞ்சது ஒரு 10-15 நாள் தொடர்ந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுனா, உங்களால் அப்படி படிக்க முடியாதவங்களுக்காக தான் நாங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட்டு பிரார்த்தனைங்கிற மாதிரி ஒரு வழிபாடை செய்கிறோம். காலையில் 4:30 மணிக்கு லைவில், இதே யூடியூப் சேனல் லைவில் நடக்குது. வாய்ப்புள்ளவங்க அவசியம் கலந்துங்க. படிக்க முடியாதவங்க எங்களோட சேர்ந்து பாராயணம் பண்ணும்போது எப்போ ஆரம்பிச்சிங்க எப்போ முடிச்சிங்கன்னு தெரியாது.
திருப்புகழும் பாராயணம் நாங்கள் செய்வோம். காலையில் வந்து முதல்ல வந்து நாடி சுத்தி பிராணாயம் நடக்கும். அடுத்தது வந்து ஆவுமா பயிற்சி நடக்கும். செல்வ வளங்களை இருக்கக்கூடிய ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தோட பயிற்சி நடக்கும். இது எல்லாமே கொஞ்சம் காலம் தான் நடக்கும். அடுத்தது வேல்மாறல் பாராயணம் கூட்டு பிரார்த்தனை நடக்கும். உங்களுடைய சங்கல்பம் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் பல ஆயிரக்கணக்கானோட சேர்ந்து அந்த சங்கல்பம் வைக்கும்போது அது உடனடியாக சரியாக்கப்படும். இது நடக்கும். அடுத்தது திருப்புகழ் நடக்கும். இந்த மாதிரி 3 வழிபாடுகளும் 3-4 வழிபாடுகளும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நடைபெறுறதுனால உங்களோட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அருமருந்தான ஒரு வாய்ப்பு இது நடக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்பெற்றுருங்க. இந்த கால பிரச்சனைகளை கண்டு நம்ம என்றைக்குமே நம்ம வந்து மனம் வந்து வருந்தக்கூடாது. பிரச்சனைங்கிறது நம்ம காலுக்கு கீழே இருக்கும். நம்ம பிரச்சனையை தூக்கி நம்ம தலைக்கு மேலே வச்சுட்டா அது எப்போவுமே கஷ்டமாக இருக்கும். நம்ம இறைவனை முருகப்பெருமான பொற்பாதத்தை நம்ம தலையில் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இறைசக்தி நமக்கு முழு அனுகிரகத்தை கொடுக்கும். இந்த மாதிரியான தெய்வ பாசங்களை பற்றிங்க குருமார்கள் சொல்லி கொடுத்த வழிமுறையில் படிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய இடங்களில் இந்த வேல்மாறல் நிறைய பிழைகளாக கற்பிக்கப்படுது. இதை கற்றுக் கொடுத்தது இந்த அருமருந்தை வந்து இந்த பிரசவி வச்சது நம்ம வள்ளிமலை சச்சிதானந்த சாமிகள் 1925-26ஆம் ஆண்டு வள்ளிமலையில் இதை உருவாக்குனாங்க. அதோட மூலப்பிரதி வள்ளிமலையோட திருப்புகழ் சபை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த மூலப்பிரதியை எடுத்து தான் நம்ம வந்து புத்தகமாக எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து இந்த காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் இந்த வேல்மாறல் கூட்டு பிரார்த்தனையாக பாராயணம் பண்ணுறோம். இந்த பிடிஎஃப்பும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். அப்படி இதை பற்றின ஏதாவது சந்தேகம், இதை பற்றின உதவி புத்தகங்களும் தயாராக்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் அந்த ஒரு சில நாட்களில் சாமிகள் அமைச்ச முறைப்படி பிழைகள் இல்லாமல் எப்படி முதல்ல அது வேல்மாறலை படிக்கணும். நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை வேல்மாறல் படித்தோம் பலன் கொடுக்கல, வேல்மாறல் படித்தோம் பலன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு தப்பான கண்ணோட்டம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வேலையை நாங்கள் முன்னெடுக்கிறோம். அவசியம் இதை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க. அதனால் ஆரம்ப காலத்தில் ஏற்பட்டிருக்கிற உடனடியாக உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனை கொஞ்சம் அதான் நான் மறுபடியும் இதை நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. பிரச்சனை ஆரம்பத்தில் வரும்போது பயப்படாதீங்க. அது உங்களை விட்டு விலகும் போது புயலுக்கு மின் அமைதின்னு சொல்கிற மாதிரி இது உங்களை விட்டு விலகிட்டால் இது வந்து முருகப்பெருமானோட கருணைக்குள்ளே நீங்கள் சித்தி ஆகிடுவீங்க. இந்த வேல்மாறல் திருப்புகழ் இந்த தெய்வ பாசுரங்கள்லாம் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதெல்லாம் எதற்கு உருவாக்கப்பட்டதுன்னு முதல்ல புரிஞ்சுங்க. உங்கள் பிரச்சனைகளுக்காக அது உருவாக்கப்படவே இல்லை. தெளிவாக புரிஞ்சுங்க. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் பிரச்சனை தீருன்னா வேல்மாறல் படிக்கணும், பிரச்சனை தீருன்னா திருப்புகழ் படிக்கணும், பிரச்சனை தீருன்னா கந்தகுரு கவசம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நம்மளை இறைவனை அடையிறதுக்கு நம்ம பிரச்சனை தடையாக இருக்குது. முருகப்பெருமானோட செந்தாமலை மலராக இருக்கக்கூடிய பாத கமலத்தை அடையிறதுக்கு நமக்கு இந்த பிரச்சனைகள் இடையூறாக இருக்குது. இந்த இடையூறாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம இந்த தெய்வ பாசுர வேல்மாறல் திருப்புகழ் எல்லாம் நம்ம படித்தோம்னா அந்த பிரச்சனைகள் நமக்கு தீர்த்து வைக்கப்படும். அடுத்தது நமக்கு அடுத்த வேலை முருகப்பெருமான சரணாகதி நிலையை அடையிறது. அந்த நிலைக்காக தான் இது மகான்களால் குருமார்களால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல இது பிரச்சனைக்காக படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த மனநிலையை முதல்ல விட்டுருங்க. நீங்கள் பிரச்சனைக்காக படிக்கல, இறைவனை அடைவதற்காக உங்களுக்கு பிரச்சனை தடையாக இருக்கிறது. அதனால் நீங்கள் இதை பாராயணம் செய்கிறீர்கள் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுங்க. முதல்ல இன்னொரு விஷயம், வேல்மாறல் படிக்கும்போது வேல்மாறலோட திருப்புகளையும் சேர்ந்து படிக்கணும். அங்கே அதெல்லாம் அப்படி தான் பண்ணுறோம். வேல்மாறல் நீங்கள் படிக்கிறீங்க. வேல்மாறல் ஒரு கவச பாராயணம் வள்ளிமலை சாமிகள் உருவாக்குனாரு. அதை படிச்சுட்டு உங்களோட தேவை என்ன இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு என்ன இருக்கும், இப்போ படிச்சுட்டாங்க, வேலை கிடைக்காது, அரசு வேலை கிடைக்கணும், இல்லை ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னா அந்த வேலைக்கு உள்ள திருப்புகளை படிக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும், வேலை கிடைச்சிச்சு, அடுத்தது ஒரு வீடு கட்டணும், வீடு கட்டுறதுக்குள்ளே திருப்புகளை படிக்கணும், வீடு கட்டியாச்சு, அடுத்தது என்ன பண்ணணும், கல்யாணம் ஆகணும். கல்யாணமே இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன்டா கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு மனநிலைக்கு ஆண்கள்லாம் வந்துட்டாங்க. கல்யாணம் நீங்கள் ஒரு தெய்வ அனுகிரகத்தில் நீங்கள் இந்த வேல்மாறல் திருப்புகளை படித்து இந்த விரல் மாறல் 5ன்னு ஒரு பாடல் இருக்கும், அந்த பாட்டெல்லாம் படித்து நீங்கள் திருமணத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த திருமணம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச வரன் அமையும். தெய்வ குடும்பமாக அந்த குடும்பம் மாறும். இப்போ நிறைய பேருக்கு அந்த திருமணம் பண்ண பல பேர் வழக்கு கேஸுன்னு சொல்லி ஏண்டா அதுவே ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. திருமணம் பண்ணுறதே ஒரு பிரச்சனை ஆகி போய் இப்போ திருமணம் பண்ணது ஒரு பிரச்சனையாகி போயிடுச்சு. அதனால் பெரிய மன உளைச்சல் இருக்கீங்க. அதனால தான் சொல்லிக்கிறது, இந்த வேல்மாறலை நித்திய பாராயணமாக கொண்டு வாங்க. அதற்காக தான் நாங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடெல்லாம் வச்சுருக்கோம். வாய்ப்புள்ளவங்க கலந்துங்க. இரவும் நடக்குது. இந்த மகளிர் வந்து நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அதுக்காகவே நாங்கள் இந்த தேவேந்திர சங்கம வகுப்புன்னு ரொம்ப சக்தி வாய்ந்த வகுப்பு.
அது ஸ்ரீவித்தையில் உள்ள வள்ளிமலை சுவாமிகள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவித்தையில் உள்ள மகா சோடச்சிக்கு நிகரான வகுப்பு. பெண்களுக்கு அது உடனடியாக அவங்களோட பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய அருமருந்து. தேவேந்திர சங்கம் வகுப்பு அதெல்லாம் நாங்கள் வந்து இரவு பாராயணம் பண்ணுறோம். அதை நீங்கள் பண்ணும்போது உங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்படும். இப்போ நீங்கள் திருமணத்துக்கு படிச்சிட்டிங்க, திருமணம் வர ஆரம்பிச்சு, குழந்தையின்மைக்கும் திருப்புகள் இருக்குது, குழந்தை சுகப்பிரசவம் அடைகிறதுக்கும் திருப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது இல்லறத்தில் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்காங்களா, கணவன் மனைவி பிரச்சனை சரி செய்கிறதுக்கும் திருப்புகள் இருக்குது. கடைசியில் எல்லா பிரச்சனையும் கடன் பட்டுட்டிங்களா, கடன் பட்டு அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு திருப்புகள் இருக்குது. இயல்பான இகபர சௌபாக்கியம் பெறத்துக்கு திருப்புகள் இருக்குது. எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த வேல்மாறலோட அந்த திருப்புகளையும் சேர்ந்து படிக்க வேல்மாறல் மிகப்பெரிய அற்புதம். இந்த அருணகிரிநாத சுவாமி உருவாக்கின திருவகுப்புலேருந்து தான் வேல்மாறல் உருவாக்கப்பட்டது. அருணகிரிநாத சுவாமி அருள திருப்புகளையும் அந்த பிரச்சனைக்குள்ள திருப்புகளையும் நீங்கள் பாராயணம் பண்ணிங்கன்னா அது உடனடியாக உங்கள் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது. அதனால தான் ஒரு மகான் சொல்லி கொடுத்த முறைப்படி அமைச்சு படிக்கணும். அது பலனை கொடுக்கும். இப்போ நாங்கள் விடிய காலமில் இன்றைக்கெலாம் 2000க்கும் மேற்பட்டவங்க பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைவு. எந்தவித கட்டணமும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உயர்ந்த நோக்கத்துக்காக அது செய்யப்படுது. வாய்ப்புள்ளவங்க அவசியம் கலந்துக்கிட்டு பயன்பெறுங்க. அதனால தான் சொல்கிறது, இன்றைக்கி நிறைய பேர் இந்த பிரச்சனையில் சுழண்டு அடித்து அதை படிக்கணுங்கிற அந்த மனநிலையே வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவங்களோட பிரச்சனை வந்து தலைக்கு மேலே சுமத்திக்கிறாங்க. பொருளாதார பிரச்சனை, உறவுமுறை சிக்கல், கடன் பிரச்சனை, இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த திருப்புகள்லையும் இந்த வேல்மாறல்லையும் அருமருந்தாக இது பயன்படுது. இதை நீங்கள் ஒவ்வொருத்தவர்களும் பயன்பெறணுங்கிறதுக்காக உயர்ந்த நோக்கத்துக்காக இதை நாங்கள் முன்னெடுக்கிறோம். வாய்ப்புள்ளவங்க தெய்வ அனுகிரகம் கிடைக்கணும்னா இதை நீங்கள் பாராயணம், உங்களால் அப்படி படிக்க முடிஞ்சால் படிங்க. இல்லை எங்களுக்கு அந்த மனம் செட் ஆகலை, வர முட்டுங்குது, உட்காந்தாலே எங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அவசியம் இரவு பாராயணத்துலேயும் காலையில் பிரம்மமுகூர்த்த பாராயணத்துலேயும் வந்து கலந்துங்க. எங்களோட சேர்ந்து படிங்க. அங்கே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று செய்யப்படுது. உங்களோட பிரச்சனைகள் அனைத்துக்கும் கூட்டு பிரார்த்தனை செய்யப்படும். நூற்றுக்கு கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் அங்கே நாங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பதிவு பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் பிரார்த்தனை வைக்கிறோம். அது சரியாகணும் அப்படின்னு ஒரு பல மனங்கள் சேர்ந்து உங்களோட கோரிக்கையை, இது எந்தவித பணமும் இல்லாமல் நோக்கம் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு நோக்கத்தில் செய்யப்படுறதுனால இது உடனடியாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். அவசியம் எல்லாம் கலந்துக்கணுங்கிறது தான் நம்மளோட விருப்பம். இந்த மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தகவலை உங்களோட பரிமாறினதில் எனக்கு மிக்க நிகழ்ச்சி. முருகாசரணம். முருகர் புகழ் ஓங்குக. வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமி துணை, பொங்கித்தாயார் குருநாதர் பானந்த சுவாமி திருவடிகளே சரணம். நன்றி.